ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன்னைக்கு ஏஐ வீடியோ வச்சு ஸ்டோரி மூவியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் சம்பாதிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி எடிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோயிலின் முன்னால் நின்று நமக்கு அந்த விளக்கின் அழகையும் அதனுடைய வலிமையையும் உணர்கின்றன. அருண் கிராமத்தில் புதியவர். அவர் இந்த கோயில் மற்றும் அந்த விளக்கையின் ரகசியம் குறித்து கேள்விகள் எழுந்து ஆராய்ந்து காட்டும் ஒரு ஆவலுடன் இருக்கிறார். காமரா மேலிருந்து கீழே மெதுவாக ஊரின் அழகை காட்டுகிறது. கோழிகள் ஓடுகின்றன. குழந்தைகள் ஓர் இடத்தில் விளையாடுகிறார்கள். காடின் நடுவே பெரிய ஆலமரம். இது ஒரு சாதாரண கிராமம் அல்ல. இங்குள்ள மரங்கள் கூட நினைவுகளை வைத்திருக்கின்றன. சில மரங்கள் பேசக்கூடும். புவன் 12 வயது சிறுவன் சோகம் நிறைந்த முகத்தில் நடந்து வருகிறான். அவன் அழுக்கான சட்டை, காலில் செருப்பில்லை. மரத்தின் அடியில் அமர்கிறான். நீ யார்? சிறுவன். புவன் பயந்து எழுகிறான். சுற்றி பார்க்கிறான். புவன், யாரு யாரு பேசுறீங்க? நான் தான் இந்த மரம். நீ என் குரலை கேட்குற மாதிரி உள்ளவன். நீங்கள் ChatGPT முதல்ல ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வகையான என்ன கேட்டகிரியில் ஸ்டோரி வேணுமோ அதை பற்றி டைப் பண்ணிட்டு நீங்கள் இதிலேருந்து ஸ்டோரி எடுத்துக்கங்க. எப்படி எடுக்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க, நீங்கள் இதில் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. தமிழில் கூட டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ChatGPT உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்லியிருக்கு. இதை நீங்கள் சீன் பை சீனாக கூட கேட்கலாம். சீன் பை சீனாக திரைப்படம் மாதிரி சீன் பை சீனாக கூட கேட்கலாம். அதுக்கு நீங்கள் சீன் பை சீன் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணாலும் வரும், தமிழில் டைப் பண்ணாலும் வரும். நீங்கள் இதை மாதிரி சீன் பை சீன் தமிழ்னு டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது அப்படியே ஒரு டைலாக்கு, ஆக்ஷனு, கேரக்டர் எல்லாமே சேர்த்து ஒரு கதையாக உங்களுக்கு சொல்லிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். வாய்ஸு, ஆக்ஷன் இது எல்லாமே அழகாக சொல்லிடுச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நோட் பேடில் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சீனில் ஆக்ஷன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு ChatGPTயில் இதை பேஸ்ட் பண்ணி இதுக்கு நீங்கள் இமேஜ் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணி தந்துடுச்சு. இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு கினி ஏஐ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் உள்ள போங்க. ஏஐ வீடியோ ஜென்ரேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள வாங்க. இதில் போயிட்டு நீங்கள் இன்னும் தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் தேவையில்லை. இந்த ஒரு ஆப்பே போதும். இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஆப்பு போதும். நீங்கள் வேறு எந்த ஆப்புக்கும் போக தேவையில்லை. இப்போ டெஸ்ட் மோட் ஆப் எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த ChatGPTயில் இமேஜ் ப்ராம்ப்டை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க வந்துச்சு.
நம்ம இமேஜ் ப்ராம்ப்ட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு சீனுக்கும் நீங்கள் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ChatGPTயில் போய் கேட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா இதில் எடுத்துன்னு வந்து காப்பி பண்ணி இமேஜே எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு சீன் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ChatGPTயில் போய் இமேஜ் ப்ராம்ப்ட் டெல் மீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஏஐ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இமேஜ் ஜென்ரேட்டில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு வீடியோக்காக ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒன்று ஒன்றா ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இமேஜ் வந்துச்சு. இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் எப்படி நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எந்த ஆப்புக்கும் போக தேவையில்ல. இந்த ஆப்லேயே கீழே இந்த இமேஜின்னு கீழே இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்க, வீடியோன்னு. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டே அங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் டு வீடியோன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணவே போதும். அதுவே உங்களுக்கு இமேஜ் டு வீடியோவை ரெடி பண்ணி தந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு காட்டுற பாருங்கள். இங்கே அப்லோட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜிங் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கு என்ன கேமரா மூமெண்ட்டு என்ன வைக்கிறதுன்னு தெரியலனா கீழே இங்கே ப்ராம்ப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா ஜென்ரேட் டு ப்ராம்ப்ட்னு இங்கே ஒரு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு மூமெண்ட்டை ரெடி பண்ணி தரும். நீங்கள் இதுக்காக நீங்கள் போய் ChatGPTயில் போய் உங்கள் இமேஜ் வச்சு அதுக்கு என்ன மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் கேட்க தேவையில்லை. இங்கே அதுவே உங்களுக்கு ரெடி பண்ணி தருங்க பாருங்கள். வந்துச்சு பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா இந்த விளக்குக்கு எப்படிலாம் தந்தால் கேமரா மூமெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதே ஒரு திங்கிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை யூஸ் ப்ராம்ப்ட்னு அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம், யூஸ் இமேஜ்னு கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஸ் ப்ராம்ப்ட்னு கொடுங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா மேலே அனலைஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டைமிங் போதுங்க, 30 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த இமேஜை வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அதுவே தரும். நீங்கள் வேறு எங்கேயும் போய் கேமரா மூமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு போட தேவையே இல்லை. இதுவே எல்லாமே உங்களுக்கு பண்ணி தந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுவே கேமரா மூமெண்ட்லாம் பண்ணி அதுவே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக 3D குவாலிட்டியில் வருது பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஒரு இமேஜுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி ஜென்ரேட் பண்ணிங்கன்னு ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணலாம். நீங்கள் இது மாதிரி இமேஜ் டு வீடியோ ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்கள் நோட் பேடில் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்காக நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் 11 ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 11 ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இங்கே கெட் ஸ்டார்ட் பி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த சீனை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஸ்பீச்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருங்க, அதே வாய்ஸ் கொடுக்கும். இங்கே பாருங்கள் வந்துடுச்சு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சீனுக்கும் நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரி எடுத்தாச்சு, இமேஜும் எடுத்தாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. இதை நீங்கள் கேப்கட்டில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுங்க. இதில் சேவ் பண்ண நீங்கள் சீன்ஸை ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 11 ஆப்பில் வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிங்களா, அந்த வாய்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்.
உணர்கின்றன. கோயிலின் முன்னால் நின்று நமக்கு இங்க பாருங்க, இது மாதிரி நீங்க கிளிக் பண்ணி எடுத்துடணும். ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு இதுவா வாய்ஸ் ஓவர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வந்தாலே உங்களுக்கு லட்சக்கணக்கத்தில் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். வாங்க, ஒரு வீடியோவே ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் நல்ல கதையை சேர்ச்சிப்பில் கேட்டு இல்லை நீங்கள் ஓனாக கூட ரெடி பண்ணி கூட நீங்கள் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். இது மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு இது மாதிரி வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.